வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோருக்கு தலைமை செயலர் டிஜிபி ஆகியோர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், தலைமை செயலர் சரத் சௌஹான், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அவர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்கள். தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் ஆகியோர் சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்த விஜயகுமார், புவனேஸ்வரி தம்பதியரின் மகன் பிரேம்குமார் 12ஆம் வகுப்பு படித்தவர். மேல் படிப்பு படிக்க முடியாமல் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 31ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தவறி விழுந்தார். தலையில் காயங்களுடன் அருகில் உள்ள காலாப்பட்டு பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மூளை சாவடைந்தார். அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவரது மூளை சாவை உறுதி செய்ததைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். தனது மகன் இறந்தாலும் அவனது உறுப்புகள் மூலம் 5 பேர் உயிருடன் வாழ்வது மிக சிறந்தது. இதேபோல் மற்றவர்களும் உடல் தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விபத்துக்கு முக்கிய காரணம் தலைக்கவசம் அணியாமல் சென்றதுதான். அனைவரும் தயவு செய்து தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் என கண்ணீர் மல்க விஜயகுமார் கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் பிரேம்குமாரின் கிட்னி அரசு மருத்துவமனை ஒன்றுக்கும் தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கும் அனுப்பப்பட்டது. சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை அனுப்பப்படுகின்றது. இதன் மூலம் 5 பேர் பயனடைந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றிருப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். மூளைசாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் 5 ஆம்புலன்ஸ்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. இதனால் மருத்துவமனை வளாகம் சைலண்ட் சத்தத்துடன் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்த்தப்பட்டதால் பெட்ரோல் டீசலுக்கு 2 ரூபாய் அதிகரித்து இந்த விலை உயர்வு புத்தாண்டு நள்ளிரவிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு கடந்த 2 மாதங்களுக்கு முன் மின் கட்டணத்தை உயர்த்திய நிலையில் டிசம்பர் மாத தொடக்கத்திலேயே பஸ் கட்டணத்தை உயர்த்தியது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்துள்ளது. பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு விலை உயர்வு அறிவித்து வரும் ஆளும் அரசுக்கு புதுச்சேரியில் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பெட்ரோல் உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வாகனங்களை கயிறு கட்டி இழுக்கும் நூதன போராட்டம் காமராஜர் சாலை 45 அடி ரோட் சந்திப்பிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் வாகனங்களை கயிறு கட்டி ராஜா திரையரங்கம் வரை இழுத்து சென்றனர். இதில் புதுச்சேரி அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், தரமில்லாத சாலைகளை சரி செய்திட வேண்டும், தலைக்கவசம் கட்டாயம் என கூறி அபராதம் விதிக்காமல் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தங்களது இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து சென்றனர். புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு மறுக்கின்றது. பெண் உரிமை திராவிடர் மாடல் என கூறும் அரசு பெண்ணுக்கு எதிரான நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூட உரிமையை வழங்கவில்லை. இந்நிலையில் மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணிக்கு தலைமையேற்ற தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கைது செய்யப்பட்டுள்ளார்.
திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக நாளை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். ஃபென்டல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதாக கூறி புறப்பட்டார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக கடந்த 30, 31 தேதிகளில் கன்னியாகுமரியில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்ற விழா மேடையில் கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அறிவித்ததோடு அதற்குரிய அரசாணையும் நேற்று வெளியிடப்பட்டது. இதற்கு கடற்கரை கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் கன்னியாகுமரி சின்னமுட்டம் பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி மைய இயக்குநர் அருட்பணியாளர்கள் டன்ஸ்டன் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஒரு பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தும் பொழுது வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி, சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் நகராட்சியின் தரத்திற்கு உயர்த்தப்படும். ஆனால் இந்த பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அதிகமாக மீனவர்கள் தான் வாழ்ந்து வருகின்றனர். மீன்பிடி தொழில் செய்துதான் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே பேரூராட்சி கட்ட வேண்டிய வரிகளை கூட கட்ட திண்டாடி வருகின்றனர். மேலும் நகராட்சியாக உயர்த்தும் பொழுது மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். எனவே அரசு கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சியை நகராட்சியாக அறிவித்து வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை மனுவில் கூறியுள்ளார்கள். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை பணி நடைபெற்று வருகின்றது. அதற்கான மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டர்கோவில், கண்டமங்கலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்டமங்கலம் பகுதிகளில் மேம்பால பணிகள் ஒரு பக்கம் முடிந்து வாகனங்கள் சென்று வருகின்றன. இன்னொரு பக்கம் பணிகள் முடிந்து சாலை திறக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் திருவண்டர்கோவில், மதகடிப்பட்டு பகுதிகளில் மேம்பாலத்தில் விரிசல் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதேபோல் திருபுவனை பகுதியில் ஒருபுறம் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கெங்கராம்பாளையம் பகுதியில் டோல்கேட் அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று டோல்கேட் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இன்று டோல்கேட் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் டோல்கேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் கலிவர்தன், விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன், பொதுச் செயலாளர் டி.பி. ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு பொருளாளர் ஜெயராமன், விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க பொருளாளர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன், பாஸ்கர், துணை செயலாளர்கள் ஜெயகபி, ஆதிமூலம், பகுதி செயலாளர்கள் பெரியவர், ரங்கநாதன், அன்பழகன், பழனி, தாமோதரன், கருணாநிதி, முத்துமல்ல இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்து பிரதிநிதிகளும் டோல்கேட் முன் நின்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்திற்கு உள்ளே சென்ற அதிகாரிகளை சந்தித்து எங்களுக்கு விழுப்புரம், புதுச்சேரி செல்வதற்கு தனியான சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும், சாலைகள் முழுவதும் சீரமைத்த பிறகு டோல்கேட் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வளவனூர் காவல் நிலைய சிறப்பு உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஐயனாரப்பன் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைத்து விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தொகுதி முழுவதும் புதுவை அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், ராமநகர், எம்ஜிஆர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19,43,000 செலவில் மற்றும் குறிஞ்சி நகர் முதல் நடுத்தரு மற்றும் அதன் அணுகு சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 12,76,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிவண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர்.
எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1990 முதல் 2000 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் எஸ்ஆர்எஸ் 90s என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் எஸ்ஆர்எஸ் உயர்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தினசரி நாள்காட்டி வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியை அனிதா அவர்கள் தலைமை தாங்கினர். முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை, அமுதா, புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் பள்ளி படம் இடம்பெற்ற நாட்காட்டி வழங்கினர். இந்த நிகழ்வில் எஸ்ஆர்எஸ் பள்ளி ஆசிரியர்கள் லக்ஷ்மி பிரியா, மல்லிகா, பவுலின் மேரி, ஜெயலட்சுமி, ஆரோக்கிய மேரி, ஸ்டெல்லா மேரி, காண்டிபன், விஜயா மற்றும் முன்னாள் மாணவர்கள் முரளி, ரகுராமன், முகமது கவுஸ், ஹரிஹரன், பாக்யராஜ், ஜெயலட்சுமி, குப்புசாமி மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.